ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வரலட்சுமி பூஜை முடிஞ்சிச்சுல்ல. ஸோ அப்போ வந்து கலசத்துக்கு நம்ம தேங்காய் வச்சுருப்போம். அந்த தேங்காய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் அந்த தேங்காவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்வீட் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி சாப்பிடணும். காரத்துக்கோ இல்லை வந்து நான்வெஜ்ஜுக்கோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த கோகோனட்டை யூஸ் பண்ணி கோகோனட் பர்ஃபி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோகனட் துருவியை பற்றி சொல்லியே ஆகணும். ஆமாங்க, நான் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அருவாமனை யூஸ் பண்ணவே தெரியாது. ஸோ அதனால் ப்ரூனே நாட்டில் இருக்க ஒரு எஸ்கேட் ஷாப்பில் தான் வந்து நான் வாங்கினேன். சரி வாங்க கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வரலட்சுமி பூஜைக்கு 2 கலசம் வச்சுருந்தேன். ஸோ 2 முழு தேங்காவை நல்லா துருவிட்டு மிக்ஸி ஜாரில் பூ மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் நெய் விட்டு இந்த துருவின தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 2 கப்பு இந்த கோகனட் துருவல் இருக்கும். ஸோ அதனால் நான் 1.5 கப் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் சுகர் வந்து நமக்கு சீக்கிரமாக கரையும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் கிளறிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு செட் பண்ணினோன்னா சூப்பரான கோகனட் பர்ஃபி ரெடி ஆகிடும்.